இதே போல் வந்து நல்லா நசுக்கிட்டு நல்லா கழுவிட்டு இப்போ செய்யலாம் வாங்க. எப்படி செய்கிறேன்னு இப்போ காமிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நசுக்கி எடுத்துகிட்டு கழுவி அலசி நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணுங்க. நல்லா கழுவிக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அத்திக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதாங்க அத்திக்காய். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. வயிற்றில் இருக்கிற இந்த கிருமி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எப்போயாவது நம்ம கிடைக்கும்போது சான்ஸ் கிடைக்கும்போது இதை வாங்கிட்டு வந்து அடிக்கடி செய்யணுங்க. இது வந்து அத்திக்காய் எப்பயுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் அத்திக்காய். இந்த அத்திக்காயை வந்து கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அத்திக்காயை இந்த மாதிரி போட்டு உரலில் நசுக்கிக்கணும். அப்படியே போட்டு செய்யக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் போட்டு பருப்பு எல்லாமே போட்டு வேக வச்சு இதை வந்து கூட்டு பண்ணணுங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கணும். பாருங்களா, இது மாதிரி இந்த விதை மாதிரி மிதங்குங்க. இது அதனால் இது நல்லா கழுவி எடுத்துடணும். கழுவி அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் நல்லா அப்படி அலசிட்டு ஒரு 2 தண்ணி ஊற்றி நல்லா அலசி இப்படி எடுத்துக்கணுங்க. நூறு துவரம் பருப்பு 100 சிறுபருப்பு போட்டு இந்த அத்திக்காயை இதில் போடுறேங்க. அத்திக்காயை பருப்பு, அத்திக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுக்கணுங்க. வேக வச்சுட்டு அப்புறம் தான் தாளிச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு,
பெருங்காய பொடி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், துவரம்பருப்பு, சிறுபருப்பு, அத்திக்காய் நசுக்கி அலசி எடுத்து அத்திக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 விசில் வந்து நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் தாளித்து எடுத்துக்கணுங்க. அதாங்க அத்திக்காய் கூட்டு.